ஹாய் செல்லம். இந்த ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பணும். நிறைய பேசுகிறோம். திருந்தவே மாட்டேன்னு சொல்கிற திருட்டு பசங்களை பேசி திருத்த முடியாது, இறக்கணும். அவ்வளோதானே இருக்கு. டெமோக்ரஸி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு டெமோக்ரஸி இல்லை, உலகத்தில் எங்கேயும் இல்லை. டெமோக்ரஸிங்கிறது எலெக்ஷன் வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு அன்னைக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு பிரமாண வச்சனம், அன்னைக்கு சிம்ஹாசனம், இன்னைக்கு நாற்காலி. விடமாட்டானுங்களே இல்லையா? இதற்கு காரணம் இப்ப வந்தவனுங்க இல்ல, சுதந்திரம் வந்தப்ப இருந்தவங்க எல்லாருமே தான். மக்களை எங்க வைக்கணுமோ அங்கேயே வச்சிருக்காங்க. ஆனா சுதந்திரம் வந்த பிறகு எங்களுக்கு இருந்தது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன். சமீபமாக நான் ஒரு நண்பனோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அம்பேத்கர் சாரோட ஃபோட்டோகிராஃப் இருந்தது. என் பக்கத்தில் இருக்கிற நண்பன் சொன்னா, பிரகாஷ் இது தலித்து வீடுன்னு நினைக்கிறேன்னா. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் தலித்துக்கு இல்லை, எல்லாருக்கும். அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷனு பிரிட்டிஷ் விட்டு போனதுக்கு அப்புறம் பிறந்த இந்தியாவுக்கு இல்லை. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்தணும்னு இருக்காங்களே இந்த திருட்டு பசங்க, இவனுங்க 3000 வருஷங்களா இருக்கானுங்க. பல்லாயிரம் வருஷங்கள் இருந்து இருக்கிற இந்த திருட்டு பசங்க மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு எழுதின கான்ஸ்டிடியூஷன் இது. நாடு இவனுங்க சொல்லுவாங்களே இந்த திருட்டு பசங்க, எங்களுடைய நாடு அவ்வளோ அற்புதமா இருந்தது, பொண்ணு இருந்தது, அது இருந்ததுன்னு. பொய். ஒரு 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயும் இல்லை. இவனை தொடக்கூடாது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பால்ய விவாகம், அசிங்கமா இருந்த நாடு. பிரிட்டிஷ்காரன் வந்து அது அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். ஏதோ சில மன்னர்கள் பணக்காரங்க நிம்மதியாக இருந்தாங்களே தவிர சராசரி மனிதன், ஒரு குடிமகன் ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்த கலாச்சாரம் இது. அதிலிருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் இவர் சார் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த புத்தி போகாதுல்ல, அதை மீண்டும் அந்த மனுவாதை எடுத்து வந்துடலான்னு. ஆனால் பாபா சாஹேப் எழுதின கான்ஸ்டியூஷனில் என்ன ஆச்சுன்னா, இந்த நாடு வந்து மாற்றிடலாம். இராணுவத்தை எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷில் இராணுவம் வந்துடுது. ஆனால் இங்கே வர முடியாது. அதனால் ஒரு தவளையை நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணி மேலே போட்டால் டப்புன்னு வெளியே போயிடும். இந்த திருட்டு பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில்லுன்னு இருக்கிற ஒரு பாத்திராவில் இந்த தவளையை விட்டு கீழே நெருப்பு வச்சுருக்கானுங்க. இந்த 15 வருஷங்கள் நாங்கள் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, சூடானதே தெரியாது. இப்போ தள்ளுற நேரம் வந்துடுச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ரீசெண்டாக எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இப்போல்லாம் நான் வந்து அவங்கள பற்றி கவலையே பட மாட்டேன். போகிற நேரம் வந்தாச்சு, இளைஞர்கள் வந்துட்டானுங்க. அவனுங்க தள்ளுவானுங்க. அவனை எப்படின்னு பார்க்குறேன்னா, இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை மனித இனம் தாங்க முடியாது. அவனுங்க போவானுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னோட காட்டோட ஒரு கதையை சொல்லிடுவேன். நாங்கள் மனிதர்கள் பேசிக்கிற மாதிரி காட்டில் உயிரினங்கள் எப்படி பேசுது அப்படின்னு ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்ன, டே காட்டில் வந்து
மானோட புலியோட பேசுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்மளை மாதிரி இல்லை. ஒன்று பேசும், மற்றது கேட்டு புரிஞ்சிக்கும். ஸோ ஒரு புலி ஒரு மானை பிடிக்க வரும்போது நேரடியாக வராதது. ஒரு 20-40 புலி மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது நிதானமாக வரும். சத்தம் கேட்கக்கூடாது. காற்று இந்த பக்கத்தில் வந்தால் என்னுடைய மனம் அந்த மானுக்கிட்ட போய் அதுக்கு தெரிஞ்சிடும்னு கிட்டத்தட்ட பல மணி நேரம் பொறுமையாக வரும். திடீர்னு ஒரு மானுக்கு தெரிஞ்சு போயிடும். அதோடைய காது இப்படி ஆடும், மூக்கு இப்படி பிடிக்கும். காக் அப்படின்னா ஒரு மான் அது காக்குன்னு எப்படி சொல்லும்போது அந்த புலி வேட்டையாட வந்த புலியை பார்த்து ஒரு அடி முன்னாடி வச்சு குவாக் பண்ணோம். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது மற்ற மானங்களுக்கு புலி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு. இல்லை, அது புலிக்கு சொல்லுது, டேய் உன்னை பார்த்துட்டேன். அப்போ அந்த புலி அன்னது. இன்னைக்கு இந்தியாவின் மக்கள், இளைஞர்கள், மோடி உன்னை பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. பயந்துட்டான். ரீல்ஸ் பண்றாரு சார். இப்போ ரீல்ஸ் பண்றாரு, ரிசிக்னேஷன் பண்றாங்க. இளைஞர்களை பற்றி நம்பாதன்னு நீங்க சொன்னீங்க. நான் இந்த இளைஞர்களை நம்புறேன். ஏன்னா அவன் இன்னொரு அரசியல்வாதி இல்லை. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒழுங்கா நீங்க அதை படிச்சீங்கன்னா, அதை உணர்ந்தீங்கன்னா, இந்தியாவில் அரசியல் செய்ய வேண்டியது நம்ம மக்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வேலை பார்க்கணும். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றணும். நம்ம யாரும் அரசியல்வாதி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அரசியல் கட்சி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடிமகனா தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கேள்வி கேட்கறதுக்கு இருக்காங்க மக்கள். வேலை செய்யலனா இறக்குவாங்கங்கிற பயத்தை உருவாக்கினால் போதும். அதை தான் நம்ம செய்ய வேண்டியது. அதான் இன்னைக்கு இளைஞர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று, நம்ம இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோசிக்க வேண்டியது, பிஜேபி இந்த ஃபாசிஸ்ட் மன்னர் இன்னொரு 3 வருஷத்தில் இறங்குவாங்க. ஆனா இந்திய அரசியல் நீங்க புரிய வேண்டியது, எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளும் கட்சி தான் கீழே விழும். இவனுங்களை மக்கள் தள்ளுவானுங்க. ஆனா தள்ளுற இந்த நேரத்தில் அவனுக்கு பதிலாக வர வேண்டியவன் நம்ம இவன் மேல இருக்கிற வெறுப்புல கீழே இறக்கிருக்குமே தவிர அடுத்தவனை சிந்திச்சு நாங்க தேர்ந்தெடுக்கல. அது ஆகிறதுக்கு இன்னொரு 10-15 ஆண்டுகள் வேண்டும். இன்றைய தலைமுறை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களை வலுவாக்க, அரசியல் அறிவை வளர்க்க இன்னொரு 10-15 வருஷம் நம்ம வேலை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. இது கேன்சர், அசிங்கமான ரோகம், வியாதி. இதை இறக்கிடுவோம், மற்ற வியாதிகளையும் சரி பண்ணுவோம். வரட்டுமா? டைம் ஆயிடுச்சு. லவ் யூ ஆல்.